Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த மாலை பொழுதுல இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ரைஸ் ஓ தெபோரா, தெபோராலே எழும்பு என்கிறதான் இந்த விசேஷித்த 3 நாள் இந்த தீர்க்க தரிசன கூடுகையில மூன்றாவதும் கடைசியுமான நாள். ஹல்லேலூயா. 5 Wings Prophetic Ministry சார்பாக வந்திருக்கதான எல்லா அன்பான சகோதரிமார், தங்கச்சிமார், அக்காமார், அம்மாமார், எல்லா பெண்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஓய்வு நாள் மாலையில தேவனுடைய பாதத்துல வந்திருப்பது எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த 2 நாட்களும் உங்களோடு கூட பேசி இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசுகிறாரா? கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறாங்களா? ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்க சாட்சி சொல்றீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை சாட்சி சொல்ல நீங்க முடியும். எங்களுடைய அபிஷியல் நம்பருக்கு ஒரு குரூப் இருக்கு, ரைஸ் ஓ தெபோரா. அந்த குரூப்ல நீங்க ஷேர் பண்ணலாம். அப்படி இல்ல கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படியா இருந்தா எங்களோட அபிஷியல் நம்பருக்கு தனிப்பட்ட ரீதியில நீங்க டயலாக் அந்த நம்பருக்கு நீங்க உங்க டெஸ்டிமனிஸ் அனுப்ப முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் கர்த்தர் எங்கள் மத்தியில மகிமையான பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். ஆமேன் சொல்றீங்களா? இருக்கிற இடத்துல எஸ் பிரதர், நாங்க நம்புகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம் வாழ்க்கையில ஒரு மகத்துவமான காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையுமா? அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். அவருக்காக ஒரு சேனையாக எழும்பும்படி நாங்கள் வந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். நிச்சயமாய் உங்களை அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், உங்களுடைய ஜீவியம் பிரகாசிக்கும், உங்களுடைய குடும்பம் பிரகாசிக்கும். உங்கள் மூலமாக ஒரு பெரிதான ஒரு சந்ததி பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம தேவநாமத்தை மகிமைப்படுத்துற அதே நேரத்துல கரங்களை தட்டி நாம ஒரு பாடலை நாம பாட போகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல எல்லாரும் இணைந்து கொண்டிருக்கிற ரஷ்யா எல்லாரும் 7 மணி ஆயிருச்சு அப்படியே ஜாயின் பண்ற இந்த நேரத்துல உற்சாகமாய் நம்ம கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஒரு சில நிமிஷங்கள் அவருடைய பிரசன்னத்துல நாம் இருந்து அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் பாட ஆரம்பிக்கலாமா? அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய திருநாமம் அறிந்தவர்கள் அவர்கள் கைவிடப்பட்டதே இல்லை. நம்பினோரை நீர் மறப்பது இல்லை. உம்மை தேடி வந்தோரை நீர் ஒதுக்குவதில்லை, வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாருமா சேர்ந்து நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து நாம் பாட போகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாம் கரங்களை தட்டுறீங்களா? உற்சாகமாய். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் அவர்கள் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் மறுபடி சொல்லாம உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி அவரை தேடி வந்திருக்கிறீங்கல்ல, உங்களை வெறுக்கவே மாட்டார், உங்களை மறக்கவே மாட்டார். ஒரு நாள் மறவாத தேவன் அவர். Thank you Lord Jesus. சொல்லுங்க, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வேறு நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, உமது முகம் நோக்கி. எஸ் லார்ட், உம்மை பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உமது திருநாமம், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் அவர், அவர் எளியோரின் நம்பிக்கை, திக்கற்ற வேதனை அறிந்து உதவி செய்கிற தகப்பன் அவர். உடைந்த பாத்திரம் என்று அவர் ஒருபோதும் நம்மளை தள்ளவே மாட்டார், புறக்கணிக்கவே மாட்டார். ஒன்றுக்கு உதவாதோர் என்று அவர் ஒரு நாள் நம்மளை பார்த்து சொல்லவே மாட்டார். ஹல்லேலூயா, thank you Lord Jesus. நன்றி ஆண்டவரே. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. Come on everyone. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம். Come on, இருக்கிற இடத்துல கொஞ்சம் தேவனை ஆராதித்து thank you Lord. எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் சொல்லுவோமா? இயேசு மகராஜா, இயேசு மக. இந்த ஓய்வு நாள் மாலையில எல்லாரும் சேர்ந்து இணைந்து கரங்களை தட்டி thank you Lord Jesus. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, உமது முகம் நோக்கி. எஸ், அவர்களை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை. தெபோராலே, உன்னை அவர் கைவிட மாட்டார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வேறு. சொல்லுங்க, நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. கமான், ஏழைகளின் பலன் அவராம், எளியோரின் நம்பிக்கை அவர்தானாம், திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவி செய்கிற தகப்பன் அவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள். கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து இரக்கத்தின் சிகரம் அவர். கமோன், இயேசு மகராஜா, இயேசு மகரா. இந்த ஓய்வு நாளின் தகப்பன் அவர். ஓ, இந்த ஷபாத் நாள்ல மாலையில இந்த ஓய்வு நாள்ல இயேசு மகராஜா ராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. கமோன், இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, உமது முகம் நோக்கி. யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்களை ஒருபோதும் நீங்க மறக்க மாட்டீங்கப்பா. உங்களை நோக்கி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கைவிடவே மாட்டீங்க. உங்களுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளை நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீங்களே. உம்மை நம்பி உடைய திருநாமத்தை அறிந்து உம்மை துதிக்கும்படியாக உடைய பிரசன்னத்துல ஒரு தெபோராளாக எழும்பும்படி வந்த பிள்ளைகளை நீர் கைவிடுவதே இல்லை, நீர் வெறுத்து விடுவதில்லை, அவர் வெட்கப்பட விடவே மாட்டீங்க. Thank you Lord Jesus. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி இயேசு மகராஜா. கரங்களை தட்டி சொல்லுமா?
இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். சொல்லுவோம், இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகா. Thank you Lord, thank you Lord, thank you wonderful Jesus. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தின் சிகரம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, thank you Lord Jesus. அவர் இயேசு மகராஜா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசமடையும். ஒரு நாளும் அந்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவராம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் தூக்கி நிறுத்தக்கூடியவர் அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நிறைந்த நம்முடைய தேவன். ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். நமக்காக ரத்தம் சிந்தினவர் நம்மளை கைவிடுவாரா? நம்மளுக்காக இந்த பூமிக்கு வந்தவர், நாம் அவருக்காக ஒரு தெபோராளாக எழும் எங்களை விட்டு கொடுக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை கைவிடுவாரா? கைவிடவே மாட்டார். அவர் இரக்கத்தின் சிகரம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவர். அவரை நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். அவருடைய பாதத்துக்கு வந்துட்டு சரண்டர் ஆயிட்டோம்னா அவர் தொடர்ந்து நம்மளை கரம் பிடித்து விழுந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்து உயர்த்தி அழகு பார்ப்பார். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சங்கீதம் 91:14 எழுதப்பட்டிருக்குது. எஸ், அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் பேர்ல தானே கூடியிருக்கிறோம். ஒரு மனுஷனை பார்க்க வந்தோமா? இல்ல. கர்த்தர் என்னோடு பேசுவார், கர்த்தர் என்னை எழுப்புவார். நான் இந்த தேசத்துக்கு, என் பட்டணத்துக்கு, என் குடும்பத்துக்கு ஒரு தெபோராளாக நான் எழும்ப போகிறேன் என்று அவருடைய சத்தம் கேட்க நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆகவே உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரையே நம்புங்க, அவரையே சார்ந்துருங்க. உங்களுடைய ஜீவ நாட்கள் எல்லாம் நீங்க அவரையே சார்ந்துருங்க. ஹல்லேலூயா. அவரையே சார்ந்துருங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உங்களையே நான் சார்ந்திருக்கிறேன். இந்த 2 நாள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்க. ஆமா, இனி உங்களோட வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, சோர்வு இருக்கக்கூடாது. மனுஷனுக்காக மனிதனை பார்த்து கொண்டு தீர்மானங்களை தாமதப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்காக இனி ஒரு தெபோராளாக நீங்க எழும்ப ஆரம்பிக்க வேண்டும். உடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து இன்னும் துவண்டு கொண்டு இருக்க கூடாது. நீங்க ஆண்டவருக்காக இனி எழும்ப வேண்டும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீங்க எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் விட்டு கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவர். உங்களை அவர் மன்னித்து அவர் உயர்த்துவார். ஜீவ நாட்கள்ல நீங்க எடுக்கிற ஒரு நல்ல தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்காக இனியாவது நான் வாழ போகிறேன். ஒரு நேரம் தவறு பண்ணிட்டீங்க, உங்களால் அதுல இருந்து வர முடியல. இப்போ ஒரு தீர்மானம் பண்றீங்க, எல்லாவற்றையும் விட்டு நான் ஆண்டவரே உங்களுக்காக ஒரு தீர்மானத்தோடு கூட உங்களுக்காக நான் வாழ போகிறேன். கைவிட்டுருவாரா? உங்களை மறந்துடுவாரா? வேணான்னு சொல்லிடுவாரா? இல்ல. அதுக்குதான் அவர் ரத்தம் சிந்தினார். ஒரு தீர்மானத்தோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜீவ நாட்கள் எல்லாம் நான் உங்களையே நான் இனி சார்ந்து இருக்க போகிறேன். நான் நம்புவேன், உங்களை மட்டும்தான் நான் இனி நம்புவேன். என் வாழ்க்கையில நம்பிக்கை நீங்க தான். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையின் நம்பிக்கை நீங்க தான். எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கை நம்பிக்கை இயேசுதான், இனி என் வாழ்க்கை நம்பிக்கை அவர் மட்டும் தான் சொல்றவங்க ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் என்று டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் பிரதர், கரெக்ட் தான், அவர் தான் இனி என் நம்பிக்கைன்னு சொல்றவங்க ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் என்று டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். Thank you Lord Jesus. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் நம்பிக்கை. அவர் தான் உங்க வாழ்க்கையோட நம்பிக்கை. அவரையே நான் நம்புவேன். ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த ஆராதனை நாம் தொடரலாமா? என் ஜீவ நாட்கள் எல்லாம் உம்மையே நான் சார்ந்திருப்பேன், உம்மையே நான் நம்புவேன், உம்மையே உம்மையே உம் பிரசன்னத்தை, உம் பாதத்தையே நான் நம்புவேன் டாடி. Thank you Lord Jesus. நன்றி அப்பா. என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்கள் எல்லாம்
என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். வாய் திறந்து அறிக்கை செய்றீங்களா? என் ஜீவ நாட்கள் எல்லாம், என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். மறுபடி சொல்லுங்க, என் ஜீவ நாட்கள் எல்லாம், என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. Come on everyone, வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களையே நான் நம்புறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் நம்பினது எல்லாம் என்னை விட்டு போனது. என் உறவுகள் என்னை கைவிட்ட எல்லாருமே கைவிட்டார்கள். உங்களை மாத்திரம் நம்புகிறேன் அப்பா. சொல்லுங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானை. சொல்லுங்க, நான் நம்புவேன் இயேசுவே உம்மையே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீ. என் ஜீவ நாட்கள் எல்லாம், என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. ஒரு தீர்மானம் பண்ணுகிற ஆண்டவரே, என் ஜீவ இன்று முதல் இந்த நாட்களை நீங்க கற்றுக் கொடுத்ததின்படி, நீங்க பேசுறதின்படி நான் ஒரு தீர்மானம் பண்றேன். என் ஜீவ நாட்கள் எல்லாம் உமக்காக நான் வாழ போகிறேன். உண்மையே நான் சார்ந்து ஓட போகிறேன். ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நம்பி, உம்மை மாத்திரமே பின்பற்றி, உமக்காகவே இந்த முழு மூச்சு இருக்கும் வரை நான் ஓட போகிறேன். ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான், என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர், என்னை இந்த பூமியில தாயின் கர்ப்பத்துல தெரிந்து கொண்டவர் நீங்க தான் ஆண்டவரே. கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. அவர் கைவிட்டா இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்க முடியுமா? அவர் கைவிட்டிருந்தால் நாம் ஜீவனோடு இருக்க முடியுமா? நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. எந்த சூழ்நிலையோடு இந்த மீட்டிங்ல கலந்திருக்கிறீங்க, அவரை நம்புங்க, அவரை சார்ந்திருங்க. அவர் நிச்சயமாய் நம்பிக்கைக்குரியவர். அவரை நான் நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன். ஆக நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட மனுஷி அவள் பாக்கியவதி. என் நம்பிக்கை நீங்க. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர். சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை நம்பிக்கை நீங்க ஆண்டவரே. உங்களையே நான் நம்புகிறேன், உம்மையே நான் சார்ந்திருக்கிறேன். Thank you Lord Jesus. வாழ்வின் நம்பிக்கையே. உங்களோட வாழ்க்கையில வருகிற சோதனையாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஆண்டவரே உங்களையே நான் நம்புவேன். என் வேதனையின் பாதையில, என் சோதனையின் பாதையில இயேசுவே உம்மையே நான் நம்புவேன், உம்மையே நான் துதிப்பேன், உம்மையே நான் சார்ந்திருப்பேன் அப்பா. சோதனையோ வேதனையோ இயேசுவே உம்மை நம்புவேன். சோதனையோ வேதனையோ இயேசையா உம்மை நம்புவேன். சொல்லுங்க ஆண்டவரே, இயேசையா உம்மை நம்புவேன், இயேசையா உம்மை நம்புவேன், இயேசையா உம்மை நம்புவேன். சொல்லுங்க, நான் நம்புவேன், நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின்
நம்பிக்கையே. என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என் இயேசுதான் அப்படி சொல்றவங்க எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கை நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என் வாழ்க்கை நம்பிக்கை நீங்க ஒருவர் தான், உங்களையே நான் நம்புகிறேன், உங்களையே நான் சார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே. சொல்லுங்க, நான் நம்புவேன் நம்புவேன் என் இயேசுவை, என் இயேசு ஒருவரை, அவரை மாத்திரமே நம்புவேன். சொல்லுங்க, நான் நம்புவேன். அறிக்கை செய்ய, நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா, என் ஜீவ நாட்கள் எல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உங்களையே நான் நம்பி உங்களையே நான் சார்ந்திருக்க போகிறேன். மனுஷனை நம்பினது, குடும்பங்களை நம்பினது போதும். நான் இப்படியே ஊழியங்களை அறிந்து ஊழியங்களை விட்டு தூரமாய் போனது போதும். இன்னும் நான் எழும்ப போகிறேன் உங்களுக்காக, உங்களுடைய ராஜ்யத்துக்காக, உங்களுடைய பரிசுத்த காரியத்துக்காக, உங்களுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக ஒரு தெபோராளாக நான் எழும்ப போகிறேன். நான் எழும்பும் வரைக்கும் பட்டணங்கள் பாழாய்த்தான் போக போகிறது. நான் எழும்பும் வரைக்கும், ஒரு இஸ்ரவேலில் ஒரு தாயாக எழும்பும் வரைக்கும் பட்டணங்கள், என் குடும்பங்கள், என் சொந்த பந்தங்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் பாழாய்த்தான் போவார்கள். நான் எழும்ப போகிறேன். அதுக்கு உண்மையை நான் சார்ந்திருக்க போகிறேன். நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான். சொல்லுங்க, நான் நம்புவேன் உம்மை மட்டுமே இயேசுவே. அப்படியே கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன்ப்பா, உம்மை நம்புவேன். நன்றி நம்பிக்கைக்குரியவரே, நம்பிக்கையின் நாயகனே, நம்பிக்கையின் வேந்தனே, என் கண்மலையாகிய தேவனே. நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. இருக்கிற இடத்துல முடிந்தா எழுந்திருந்த 2 கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து ஒரு மனமாய் ஒரு தீர்மானமாக நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரே, நீங்க 2 நாள் பேசி இருக்கிறீங்க. இதுல இருந்து நான் எடுக்கிற தீர்மானம் தான், இனி நான் அமைதியாக இருக்க போவது இல்லை, நான் குற்ற உணர்வுல இருக்க போவது இல்லை, என் பழைய காரியங்கள் நினைத்து கொண்டு சாட்டு சொல்லி கொண்டு இருக்க போவதில்லை. என் பிள்ளையை, குடும்பத்தை, சூழ்நிலையை, வருத்தத்தை, வேதனைகளை, சூழ்நிலைகளை காரணம் காட்டி நான் இனி அப்படி அமைதியாக இருக்க போவதில்லை. எந்த பிசாசும் அடக்கி வைக்க முடியாது. பிசாசை நான் பழிவாங்கத்தக்கதாக கர்த்தருக்கு வைராக்கியமா நான் எழும்ப போகிறேன் என்று சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான். Come on, let's worship. நான் உங்களையே ஒரு ஆராதனையாக படைங்க. ஆண்டவரே, என்னையே ஒரு ஜீவ பலியாக நான் அர்ப்பணிக்கிறேன். அதுதான் ஆராதனை. உங்களை நீங்களே ஒரு ஜீவ பலியாக ஒரு கொடுப்பது. நான் வாரேன் ஆண்டவரே, ஒரு தெபோராளாக நான் எழும்புறேன் ஆண்டவரே. படைக்கிறீங்களா? என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்க. நான் இனி உங்களுக்காக செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கணும். அதுக்கு என்னை எழுப்பி உங்கப்பா, என்னை எழுப்பிட்டீங்க, வார்த்தை அனுப்பிட்டீங்க. நான் சும்மா இருக்க போவதில்லை, சாட்டு சொல்லி கொண்டு இருக்க போவதில்லை. நீங்க தான் நம்பிக்கை. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவரே, என் வாழ்வின் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. என்னை தெரிந்து கொண்டவர் நீங்க.
ஒரு மனுஷனுக்காக இந்த பூமியில நீங்க என்னை கொண்டு வரவில்லை. எந்த ஒரு மனுஷனுக்காகவும் என்னை நீங்க இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லை. என்னை நீங்கள் கொண்டு வந்தது உம்முடைய பிரயோஜனத்துக்காக, உம்முடைய தேவைக்காக. ஆகவே எந்த மனுஷ நிமித்தமாகவும் நீர் அழைத்த அழைப்பை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். அது எதுவாக இருந்தாலும், எந்த பாவமாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், என்னை எழுப்புகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எழும்புவேன். ஒரு தெபோராளாக நான் எழும்புவேன். ஹல்லேலூயா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, அவரை மட்டுமே நான் நம்புவேனே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர். சொல்றீங்களா? நான் நம்புவேன் இனி உங்களை மட்டும், உங்களை மட்டும், உங்களை மட்டும், இயேசுவை மட்டும், ஆவியானவரை மட்டும், என் பரலோக தேவனை மட்டும், எனக்காக ரத்தம் சிந்தினவரை மட்டும். நீர்தானையா நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காக வாழ்வது பாக்கியம், உமக்காக எழும்புவது பாக்கியம். என்னை அழைத்தவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது என்னை பிரித்தெடுத்தவரே, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உம்மையே நான் நம்புவேன், உம்மையே நான் சார்ந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி கடைசியாக எல்லாம் ஒரு அறிக்கையாக, ஒரு சமர்ப்பணமாக, ஃபாதர் ஐ டெடிகேட் மை செல்ஃப் இன்டு யோர் ஃபீட். உம்முடைய திருப்பாதத்துல என்னை நான் முழுவதுமாக படைக்கிறேன், முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்தல் என்றால் என்ன? அர்ப்பணித்தல் என்றால் நாம எடுக்கிற தீர்மானம். ஆண்டவருக்கு முன்னிலையில, ஆண்டவரை இனி நான் வாழ போகிற வாழ்க்கை அது உமக்காக என்று எடுக்கிற அந்த தீர்மானம் தான் அர்ப்பணித்தல். அந்த முடிவு தான், அந்த டிசிஷன் தான் அர்ப்பணித்தல். உடைய தீர்மானத்துக்கு வல்லமை இருக்கு சிஸ்டர், உடைய தீர்மானத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு சிஸ்டர். அந்த தீர்மானம் தான் உங்களுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கும். ஹல்லேலூயா. இன்று முதல் உடைய நேசர் யாரு? மனிதனை பிரியப்படுத்தி கர்த்தருக்காக எழும்பாமல் அப்படியே நீங்க இருந்தீங்கன்னா பிசாசு தான் பெரியவன் என்று நீங்க அடையாளப்படுத்துறீங்க. இல்லை, தேவன் தான் பெரியவர் என்று சொன்னால் இன்று முதல் நீங்க அவருக்காக எழும்பிடுங்க. என் வாழ்வின் நம்பிக்கையே இயேசுதானையா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே இயேசு. அறிக்கை செய்றீங்களா? இயேசுதானையா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே இயேசுதானையா. என் வாழ்வின் நம்பிக்கையே இயேசுதானையா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆராதனை அர்ப்பணிப்போடு கூட உடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணிப்போடு உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க தான் எங்களோட வாழ்க்கை நம்பிக்கை. இருக்கிற எல்லா தெபோராக்களும், நவீன கால தெபோராக்கள் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. நீங்க தான் நம்பிக்கைன்னு அறிக்கை பண்ணிருக்கிறாங்க, பாடல் மூலமாக கன்ஃபெஸ் பண்ணிருக்கிறாங்க. இன்று முதல் அவர்கள் எடுத்து கரம் பிடித்து நடத்துவீராக. நீர் விரும்புகிற பாதையில, நீர் விரும்புற இடத்துல, நீர் விரும்புற பட்டணத்துல, நீர் விரும்புற குடும்பங்களுக்கு இவர்களை ஒரு தெபோராளாக எடுத்து பயன்படுத்துவீராக நான் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ரத்தத்தை இவர்கள் ஒவ்வொரு மேலே நாங்க தெளிக்கிறோம் அப்பா, தெளிக்கிறோம். வசனத்தை கேட்க போற ஒவ்வொரு குடும்பங்கள் மேல பரிசுத்த ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். குடும்பங்கள், இல்லங்கள் மேல பரிசுத்த ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம். வசனத்துக்கு தடையாக இருக்க எல்லா கிரைகள் விலகி போகட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழிகாட்டுங்க. எல்லா துதியும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் எம்பெருமானாகிய பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே, குமாரன் ஒருவருக்கே, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே நாங்கள் முழுவதுமாய் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை மகிமை அவருக்கே நாம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா, உற்சாகமா, ஓ வாவ் வண்டர்ஃபுல், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தோம், கர்த்தர் எங்கள் மத்தியில கிரியை செய்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் ஒரு ஆமென், சத்தம் ஒரு ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பலத்த காரியத்தை உங்களுடைய குடும்பங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில அறிவித்தல்கள், அதுக்கு பின்பதாக கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். 3வது நாள், கடைசியாக இன்றைய நாள்ல நாம் நடத்த போகிறோம். இன்றையோட முடிஞ்சிருச்சா பிரதர்? அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சில அறிவித்தல்கள் நன்றா கவனிங்க. அரைஸ் ஓ தெபோரா, இது கர்த்தர் கொடுத்ததான ஒரு பெரிதான ஒரு தரிசன திட்டம். இந்த தரிசனத்துடைய ஆரம்ப நாட்கள் தான் இந்த 3 நாட்கள், இந்த தீர்க்க தரிசன கூடுகை. தெபோராளை குறித்து இன்னும் நாம பேசாத நிறைய காரியம் இருக்கு. தெபோராளை குறித்து பேச வேண்டிய நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு. அதற்காகவே கர்த்தருடைய பாதத்துல நாங்க குழுவாய் ஜெபித்த போது கர்த்தர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இந்த அரைஸ் ஓ தெபோரா, தெபோராளை எழும்பு என்கிறதான இந்த தீர்க்க தரிசன கூட்டத்தினுடைய அடுத்த மிக முக்கியமான தொடர்ச்சிய அதிகாலையில, தொடர்ச்சியாக ஒரு தொடராக நம்ம அதிகாலையில நாம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம், எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி அது. ஹல்லேலூயா. இது 3 நாள்ல முடிந்து போகிற காரியம் அல்ல. இது 3 நாளை முடிந்து போகிற, எழுப்ப போகிறதான ஒரு சேனை அல்ல. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் நிலைத்து நிற்க போகிறதான ஒரு தெபோரா சேனை. ஹல்லேலூயா. சோ வருகிற நாட்கள் உங்களுக்கு நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், எப்படி நம்ம செய்ய போகிறோம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் வருகிற 27 வருகிற இந்த திங்கட்கிழமையில, அதுக்கு அடுத்த திங்கட்கிழமையில இருந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 7ல இருந்து 10 நாட்கள் அதிகாலையில 4:30 மணில இருந்து ஒரு 5:40 மணி 5:45 அந்த நேரம் வரைக்கும் ஒரு மணித்தியாலமும் கொஞ்சம் கூட நாம் ஆண்டுடைய பாதத்துல இருந்து இந்த தெபோராளை குறித்து இன்னும் ரகசியங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னும் திட்டங்களை, தெபோராளை குறித்ததான அழைப்பு என்ன, அபிஷேகம் என்ன, இதுல அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு நீங்க பதிவு செய்யணும். என்ன பதிவு செய்யணும்? காசு கொடுக்கணுமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க பதிவு செஞ்சா நாங்க ஒரு குரூப்ல நாம போடுவோம். அந்த குரூப்ல உங்களுக்கு நாம எந்த லிங்க்ல நாம செய்ய போகிறோம் என்பதை குறித்து விவரங்களை நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே நமக்கு இப்போ தெபோராளே எழும்பு என்று சொல்லி ஒரு ஃபீமேல் குரூப் இருக்கு. நம்முடைய கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டதான இந்த பெண்கள் ஊழியத்தை செய்கிறவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த குரூப்புக்குள்ள உங்களுக்கு ஒவ்வொரு செய்திகளை அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வார்த்தைகளை போடுறாங்க. ஆமா, இந்த குரூப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அது மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே நீங்க பாக்குறதான திரையில இன்னைக்கு பாக்குறதான ஆபீஷியல் நம்பர், எங்களுடைய டயலாக் ஆபீஷியல் நம்பருக்கு உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, பிரதர் நான் அந்த குரூப்ல இணைய விரும்புறேன். அந்த அதிகாலையில நடக்க போகிற தெபோராளை எழும்பு என்கிறது அந்த கருத்தரங்குல இட்ஸ் செமினார், ஒரு 10 நாள் ஒரு செமினாராக நடக்க போகிறது. அது எப்ப நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது என்பதை குறித்து உங்களுக்கு விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். அந்த குரூப்புக்குள்ள நாம தெரியப்படுத்துவோம். அதில் நீங்க கலந்து கொள்ள பிரியப்பட்டால் உடனே இந்த டயலாக் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே இருக்கிற நீல நிறத்தில் எழுதப்பட்ட அந்த நம்பருக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நான் இதுல கலந்து கொள்ள விருப்பப்படுகிறேன், எனக்கும் இந்த லிங்க் அனுப்புங்க, நானும் இந்த 10 நாட்கள் என்ன கமிட் பண்றேன் தெபோராளாக எழும்ப. அடுத்த கட்ட இதை குறித்து ஸ்டடீஸ், பாடங்களை படித்து ஒரு தெபோராளாக எழும்ப. அது அபிஷேகம் என்ன, நிறைய ஆழங்கள் இருக்கு, அதுல தான் நாம கற்றுக் கொடுக்க போகிறோம். ஆகவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே நேரத்துல இந்த 3வது மீட்டிங் முடிஞ்சதுக்கு பின்பதாக நன்மை பெற்ற நீங்க ஒரு நிமிஷம் ஒரு சாட்சியாக எங்களுக்கு ஆடியோ ரெக்கார்டிங்ல எங்களுக்கு ஒரு இந்த வாட்ஸ்அப் ஆடியோ நம்பருக்கு, டயலாக் நம்பருக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமனி, இந்த 3 நாட்கள் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அது தேவனுடைய பாதத்துல நம்ம குழுவாக இருந்து தேவனுக்கு மகிமை செலுத்த அது உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. அதே நேரத்துல ஆகஸ்ட் மாதத்துல ஆரம்பத்துல எங்களோட 5 Wings ஜூனியர் சிறுவர்களுக்கான தரிசனம், நாம ஒரு விசேஷித்த தீர்க்க தரிசன ஒரு கேம்பை நாங்க அவங்களுக்கு செய்ய போகிறோம். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் 5 வயதுக்கு மேற்பட்டு ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்தால், ஆமா, நீங்க அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண முடியும். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இப்பொழுது ஒரு வீடியோ நீங்க பார்க்க முடியும். இதுக்கான ஒரு ப்ரோமோ கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நீங்க இப்பொழுது கேட்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இயேசுவோட கிருபையில நல்லா இருக்கிறீங்க நான் நம்புறேன்.
உங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அது என்னன்னா, நம்மளோட 5 Wings Prophetic Ministryல ஜூனியர்ஸ்க்கான கேம்ப் நடக்க போகுது. உங்க ஏஜ் லிமிட் 5 to 12 அப்படின்னா உங்க நேம், ஏஜ், சிட்டி, வாட்ஸ்அப் நம்பரை கீழே தெரியுற இந்த நம்பருக்கு அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஜூனியர்ஸ், சோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு குட் நியூஸோட நான் வரேன். until then bye bye. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சோ இந்த சேனையில சிறுவர் 5 Wings ஜூனியர் சேனையில நீங்க இணைந்து கொள்ள பிரியப்பட்டால் நீங்கள் உங்களுடைய பெயர், எந்த சிட்டியில இருந்து தொடர்பு கொள்ள விருப்பப்படுறீங்க, வயது, அதோடு கூட உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, எங்களுடைய அபிஷியல் நம்பருக்கு தெரியப்படுத்தினா நாம் இந்த 5 Wings ஜூனியர் குரூப்ல உங்களை சேர்த்துக் கொள்வோம். அப்போ நடக்க போற மீட்டிங்கை குறித்தான டீடைல்ஸ் உங்களுக்கு நாம அறிய தருவோம். சோ உங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்களாக இருந்தால், நீங்க தெரிந்த பிள்ளைகள் கடைசி காலத்துல அவங்களும் ஒரு சேனையாக எழும்ப வேண்டுமே. பாலகர்கள் வாயில துதி உண்டு பண்ணின தேவன் அவர்களை விரும்புகிறார், ஒரு சேனையாக எழுப்ப விரும்புகிறார். ரெஜிஸ்டர் பண்ணுங்க உடனேயே. அவர்களை நாம் ஒரு சேனையாக உருவாக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய 5 Wings Prophetic Ministry அபிஷியல் சேனல் யூடியூப்ல இருக்கு. அதுல நீங்க போனீங்கன்னா இந்த 3 நாட்களுக்கான எங்களுடைய இந்த மீட்டிங்குடைய லிங்க், இந்த வீடியோ அப்படியே இருக்கும், நீங்க பார்க்க முடியும். ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் கேட்காம கிளியர் இல்லாம நெட்வொர்க் பிரச்சனைனால கேட்காம போயிட்டீங்களா, முடிந்த உடனே 5 Wings Prophetic Ministries யூடியூப்ல போயிட்டு நீங்க அடிச்சீங்கன்னா இந்த தெபோரால எழுமென்ற 3 இந்த கருத்தரங்குக்கான செய்திகளையும் ஆராதனைகளையும் நீங்க கேட்க முடியும் என்பதை உங்களுக்கு நாம ஞாபகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம கர்த்தருடைய தீர்க்க தரிசன செய்தியை நாம கேட்க நாம ஆயத்தப்பட போகிறோம். எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? வேதாகம புத்தகத்தோட, நோட் புக்கோட நீங்க எல்லாம் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி என்னுடைய அன்பு மனைவி சகோதரி ஸ்ரீயானி ராய் அவர்களை அன்போடு கூட தெபோரால எழும்பு இந்த கடைசி நாள் தீர்க்க தரிசன கூடுகையில வார்த்தையை கொடுக்கும்படி அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். God bless you. Hallelujah. 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 Praise the Lord. Shalom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஒரு இந்த ப்ரோமோ பாத்தீங்க இல்லையா? டாட்டர் வந்து செஞ்சிருந்தாங்க, மகள் தான் அந்த இதை செஞ்சிருந்தாங்க. சத்தியமா நான் சொல்றோம், இந்த டெபோராலே எழும்பு இந்த ப்ரோமோவா இருக்கட்டும், ஜூனியர்ஸ்க்கான ப்ரோமோவா இருக்கட்டும், இனி வரப்போகிற ப்ரோமோக்களா இருக்கட்டும், இதை வந்து நாங்க செய்யணும்னு சொல்லி சத்தியமா எங்களுக்கு எந்த ஒரு ஆசையுமே இல்லைங்க. அதனாலதான் உங்க பிள்ளைங்களை நீங்க தயவு செய்து இந்த ஜூனியர்ஸ் கேம்ப்க்கு அனுப்புங்க. நீங்களும் எழும்புங்க. இனி வரப்போற நாட்கள்ல நீங்க எல்லாரும் தான் இந்த மாதிரி காரியங்களை செய்ய போறீங்க, யாருமே இல்லை. அதனாலதான் நாங்க செய்ய வேண்டியதா இருந்துச்சு. ஆக இனி வரப்போற நாட்கள்ல நான் உங்க முகத்தை பார்க்கணும். யூடியூப்ல நீங்க ப்ரோமோ போடுறத நான் பார்க்கணும். எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? எஸ், ஐ எம் ரெடி. என் பிள்ளைங்க ரெடியா இருக்கிறாங்க சிஸ்டர், நான் அனுப்புவேன். என் பேர பிள்ளைய நான் அனுப்புவேன். எஸ், நமக்கு அதுதான் வேணுங்க. ஓகே, எவ்வளவு நேரம் தான் நிக்க வச்சு பேசுவீங்க சிஸ்டர்? உட்காரட்டுமான்னு கேக்குறீங்களா? உட்காருங்க உட்காருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரதர், இத இந்த நாள்ல 3வது நாள் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உண்மைக்குமே சொன்னேன், நான் வரல, நான் வர்ஷிப்பை மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு வர்ஷிப் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா பிரதர் அளவுக்கு என்னால மெசேஜ் கொடுக்க முடியாதுங்க. தயவு செய்து ஏதாவது அப்படி இப்படி இருந்தா அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க, சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பெண்கள் மத்தியில எனக்கு ஒரு ஊழியம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாரம் என்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கிறது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்க பட்ட கண்ணீர், நீங்க படுகிற வேதனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு 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 வந்து விட்டது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எஸ், ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படியே உண்மைக்குமே இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு வேதனை. என் தேசத்தில்
தெபோராக்கள் எழும்ப வேண்டும். என்னுடைய பட்டணத்தில், இந்த உலகத்தில் தெபோராக்கள் எழும்ப வேண்டும். நேற்று நாள்ல பிரதர் சொன்னாங்க இல்லையா, நீங்க பழி வாங்க வேண்டும். யாரை பழி வாங்க வேண்டும்? பிசாசை பழி வாங்க வேண்டும். எங்க பழி வாங்கணும்? அதெல்லாம் நேற்று பிரதர் அழகா கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா. அன்றைய நாள்ல தெபோராளை எழுப்பின கர்த்தர், அதே போல இன்றைய நாட்கள்ல நவீன டெபோராக்களாக கர்த்தர் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். அதற்காக தாங்க நாங்க இவ்வளவு பிரயாசப்படுறோம். நீங்க நினைக்கிறீங்களா, இந்த 3 நாள் கூடுகைக்கு முன்பதாக எத்தனையோ பிரயாசங்கள், எத்தனையோ பேர் இந்த டீம்ல எங்களுக்கு பின்பதா இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பகலா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை நாங்க எப்போ ஆரம்பித்தோமோ, அதாவது 5 Wings Prophetic Ministry எப்போ கர்த்தர் எங்கட கரத்துல கொடுத்தாரோ அன்று தொடங்கி இப்போ வரைக்கும் காலையில அதிகாலையில மாறி மாறி ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸ்பெஷலி உங்களுக்காக, இதுல கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் பின்னாடி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருக்கு தேவை, நீங்க கர்த்தருக்கு தேவை. நான் தான் சொன்னேன்ல, நீங்க அவருடைய கரத்தை பிடிச்சா விட்டுருவீங்க. அதனாலதான் அவரே வந்து உங்க கரத்தை பிடிக்கிறாருங்க. ஏன்னா அவரை பிடிச்சா விடவே மாட்டாரு. நீங்க எங்க ஓடி ஒளிஞ்சாலும் அவர் விட மாட்டாரு. இல்ல இன்னும் 1 மாசம், 1 கிழமை, 1 வருஷம் நீங்க டெஸ்ட் பண்ணி தான் பாருங்க. இனி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அவரை. இந்த 3 நாள் முடியுது இல்ல, நாளையில இருந்து சரி நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், உங்களை விடவே மாட்டாரு. நல்லா அடி போட்டு உங்களை மறுபடியும் இழுத்துட்டு வருவாரு. ஆகவே இந்த ஊழியத்துக்கு பின்னாக இருந்து, தோளோடு தோளாக இருந்து, உங்களுக்காக, பிரதருக்காக, அடியேனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். எந்த நேரம் போட்டாலும் உடனே ஜெபிப்பாங்க. சோ இப்படிப்பட்ட டெபோராக்கள் வேணுங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஓகே, நாங்க மெசேஜ்குள்ள கடந்து போறோம். டெபோரான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே சிஸ்டர், ஏன் அப்படி? என்னத்தான் ஸ்பெஷல் அவங்களுக்குள்ள? ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அவள் ஒரு பெண், அவள் ஒரு தாய். இது எல்லாருக்குமே தெரியும். அதுல மெயினா ஹைலைட் பண்ணி காண்பிக்கிறேன் நானு. அவள் ஒரு பெண். இந்த பெண், அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த பெண் என்பவள், இந்த தாய் என்பவள் உயிரை கொடுப்பவள். ஆமென், ஆமென். என்னுடைய சத்தம் கேட்கிறதா? எல்லாருக்கும் தம்ஸ் அப் பண்ணி காமிக்கிறீங்களா? எஸ். இந்த பெண் என்பவள் உயிரை கொடுக்கிறவள், அதாவது உருவாக்குகிற ஒரு ஜீவன். இந்த பெண் என்பவள் ஒரு காரியத்தை உருவாக்குகிற ஜீவனானவளா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரை கொடுக்கிறவள், நீ உருவாக்குகிற ஒரு ஜீவன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் படைத்த இந்த படைப்புல எத்தனையோ காரியங்களை படைச்சிருக்கிறாரு. அதுலயும் இந்த பெண்கள், நீங்களும் நானும் ஜீவனை கொடுக்குகிறவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் ஹல்லேலூயா ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றீங்களா? ஆமென். நான் ஜீவனை கொடுக்கிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க ஜீவனை கொடுப்பதற்காக பிறந்திருக்கிறீங்க. ஜீவனை மாய்த்து கொள்வதற்கல்ல, ஜீவனை அழித்துக் கொள்வதற்கல்ல, ஜீவனை கொடுப்பதற்காக நீங்க பிறந்திருக்கிறீங்க. ஆகவே இந்த ஜீவனை கொடுக்கிறது வேற யாராலையும் முடியாத ஒரு காரியங்க. இந்த ஜீவனை கொடுப்பதுன்றது வேற யாராலையும் முடியாத ஒரு காரியம். ஏன் தெரியுமா?
நிறைய பேர் நேற்று நாள்ல பிரதர் பேசினாங்க, நிறைய பேர் தங்களுடைய ஜெண்டர், அதாவது தன்னுடைய பாலினத்தை மாற்றிக்கொள்றாங்க இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆணா இருந்தவங்க பெண்ணாய் மாறுகிறாங்க, பெண் ஆணாய் மாறுகிறாங்க. இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இப்படி நடந்தா நான் இப்படி ஆகுவேன், ஆணா இருக்கிறனா பெண்ணா மாறுறேன், பெண்ணா இருக்கிறனா ஆணா மாறுறேன், இப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் ஆனால் ஆண்டவர் அசைன் பண்ணத யாராலும் எந்த ஒரு வல்லமைனாலும் மாற்றவே முடியாதுங்க. யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் எவனாலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் படைத்த ஒரு ஜீவன், நீங்க தான் அந்த ஜீவன். இதை யாராலும் மாற்ற முடியாது. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென்னு சொன்னா அப்படியே ஆகிறது. யாராலையும் பிசாசு மாற்றிக் கொண்டு இருக்கிறான். எஸ், அவன் செய்வான். ஏன்னா அவன் வேலையே என்னது? ஆண்டவர் செய்யறத அப்படியே காப்பி கட் பண்றதுதான். ஆனால் அதை அழுத்தம் திருத்தமாய் ஆண்டவர் ஒருவருக்கே செய்ய முடியும். ஆகவே பாருங்க, பெண்களுடைய ஹார்மோன்ஸ், பெண்களுடைய இந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹார்மோன்ஸ்ல தான் பெண்கள் ஒரு உயிரை கொடுக்கிற மாதிரி, அதாவது கற்பம் தரிக்கிற மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பெண்கள் மட்டும்தான் ஒரு பர்த், ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியும் என்ற மாதிரி ஆண்டவர் படைத்திருக்கிறாருங்க. ஆகவே என்னதான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் உறுப்புகளை மாத்தினாலும், பெண்ணை போல அவங்க மாறினாலும் அவங்க பெண்கள் கிடையாது, அவங்க பெண்கள் கிடையாது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பத்தி நான் பேச வரலங்க, அவங்கள நான் மிகைப்படுத்தி பேச வரல. ஆண்டவர் பெண்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உங்கள் மத்தியில பேச வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பெண்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறாராம். எஸ் எஸ், நம்ம எப்பவுமே நேச்சுரலான காரியங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இந்த உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தில் உள்ள காரியங்களை நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? எஸ் ஆமென். உடனே நம்ம உலக காரியங்களுக்கு தான் எங்களுடைய கண்கள் போகும், இருதயம் சிந்திக்கும். ஆமா, பெண்கள் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அப்படித்தான். ஓகே, அப்போ இந்த உலக காரியங்களை பார்த்துட்டு தான் நம்ம ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள போறோம். ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்டா உலக காரியங்களை ஃபோக்கஸ் பண்றோம். உண்மையா சொல்றேன்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியம் வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்டா நம்ம என்ன பண்ணுவோம்? வேர்ல்ட்லி காரியத்தை தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் ஸ்பிரிச்சுவலுக்கு ஓடுவோம். முதலாவது நமக்கு ஒரு தடுமல் காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஆண்டவரை பார்க்க மாட்டோம். உண்மையா சொல்லணும். அப்போ ஒரு பெனடோல போடுவோம், ப்ரே பண்ண மாட்டோம். பெனடோல போட்டுட்டு தான், இல்ல வலி தாங்க முடியல, கடைசியா ஆண்டவரே ஸ்பிரிச்சுவலை தேடுவோம். ஃபர்ஸ்ட் உலகம் நேச்சுரல் காரியத்துக்கு நம்ம கொடுப்போம், ரெண்டாவது தான் நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு போறோம். கண்களால பாக்குறோம், என்ன நிறைய காரியங்களை பாக்குறோம். மழைய பாக்குறோம், தண்ணிய பாக்குறோம், காடுகளை பாக்குறோம். சில நேரம் இந்த காரியங்கள் எங்களுக்கு ஒரு ஃபேவரேட்டா இருக்கும். நான் இதை குறிச்சு நான் பேச வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேவரேட்டான திங்ஸ் இருக்கும், காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் இயற்கை, உலக ரீதியான காரியங்கள். இப்போ நான் என்னத்த சொல்ல வரேன்னா, ஆண்டவர் முதலா வார்த்தையினால அனுப்பினத நம்ம கண்களால பார்க்கிறோம். கரெக்டா? ஆண்டவர் வார்த்தையினால அனுப்பினத இப்ப கண்களால பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன கண்களால பாக்குறோம்? நான் உங்களை பாக்குறேன், என்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அததான் நம்ம சொல்றோம் எப்படின்னா, ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் டு நேச்சுரல்.
எப்படி ஸ்பிரிச்சுவல் டு நேச்சுரல்? ஃபர்ஸ்டா யாரு அனுப்புனா வார்த்தைய? ஆண்டவர். ஸ்பிரிச்சுவலா அவரு இருக்கிறீங்களா எல்லாரும்? ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் ஆனவரா இல்ல வேர்ட்லி ஆனவரா? அவர் பரிசுத்த, அதாவது பரிசுத்தமான ஒரு காரியமா ஆண்டவர், இல்லாட்டி உலக காரியம் ஆண்டவர் என்பவர்? எஸ், அவர் ஸ்பிரிச்சுவல். அவர் பரிசுத்தமான ஆவிக்குரிய ஒரு தெய்வம். அப்போ அதே போலதான் நம்ம இயற்கையா பாக்குறோம். என்ன தெரியுமா? பெண்கள் கர்ப்பத்தை தரிக்கிறாங்க. திருமணமானவங்க கர்ப்பத்தை தரித்து பிள்ளையை பெறுறாங்க. இதே போலதான் ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய ரீதியில பெண்கள், நீங்களும் நானும் சபையில, குடும்பத்துல ஜீவனை கொடுக்கிறவர்களாய் நாம எழும்புகிறோம், நாம இருக்கிறோம். சபையில, குடும்பத்துல, சமுதாயத்துல நாங்கள் ஜீவனை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? ஆமென் சொல்றீங்களா? இது ஒரு நேச்சுரல், இயற்கையான ஒரு விஷயம். ஆண்டவர் வார்த்தையினால சொல்லிட்டாரு. ஒரு பெண் கர்ப்பம் தரித்து குழந்தையை பெற்றெடுப்பது இயற்கை. அதே மாதிரி அத ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது எப்படி தெரியுமா? நீங்களும் நானும் ஒரு திருச்சபைக்கு, குடும்பத்துக்கு, தேசத்துக்கு, உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களாக, ஜீவனை பேசுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். ஆகவே நீங்க ஸ்பிரிச்சுவலா, ஆவிக்குரிய ரீதியில நீங்க ஜீவனை கொடுக்கிறதுனால பிசாசுக்கு என்னையும் உங்களை பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை பேர் சொல்றீங்க? இது நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். நம்ம ஜீவனை கொடுக்கிறவர்கள்னால பிசாசுக்கு உங்களை என்னையும் பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் அப்படினாலே அவனுக்கு ஒரு கோபம், ஒரு காண்டு நம்ம மேல, அது எப்பயுமே இருக்கும். ஏன்னா இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்க எல்லாம் எழும்ப போறீங்கன்னு. அவன் குறிவைத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. வாளை மட்டும் ஆட்டிட்டு இருக்கிறான். அந்த வாளை ஆட்டுறதுலயும் பாருங்க அவனுக்கு எவ்வளோ ஒரு பெருமை. விடாதீங்க சகோதரிகளே, அன்பு தாய்மாரே, அன்பு வாலிப பிள்ளைங்களை விடாதீங்க. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகள் மீது கரத்தை வைக்கலான்னு சொல்லி. நீங்க பாருங்க, இனி ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. அவனை கண்டு பயந்துகிட்டு ஓடுகிற மகள்களாக, தாயாக நீங்க இருக்கக்கூடாது. அவனுக்கு எதிர்த்து நிக்கிற சந்ததியாக, ஜீவனை பேசுகிற மகளாக, ஜீவனை சொல்லுகிற மகளாக, ஜீவனை கொடுக்கிற தாயாக நீங்க இருக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. இவ்வளவு நாள் பயந்தோம், இவ்வளவு நாள் அவன் காட்டின எல்லா பூச்சாண்டித்தனத்துக்கும் பயந்துட்டு தான் இருந்தோம். எஸ், இனி பயப்படாதீங்க, இனி பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பயப்படுகிற ஆவியை கொடுக்கலங்க. பயப்பட்டு ஒடுங்கி குறுகி போறதுக்கான அந்த பலனை உங்களுக்கு கொடுக்கல. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க பேசுங்க. அவனை பார்த்து, உங்களை நீங்களே பார்த்து பேசுங்க. கண்ணாடிக்கு முன்பதாய் இருந்து நீங்க பேசுங்க, ஜீவனை பேசுங்க. இவ்வளவு நாட்களாக, இத்தனை நாட்களாக நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு பேச தெரியாது, நான் அழகு இல்லை, நான் குண்டா இருக்கிறேன். உங்களை பார்த்து நீங்களே ஜீவனான வார்த்தைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களை அழகாதான் படைச்சிருக்கிறாருங்க. ஆண்டவர் உங்களை அழகாதான் படைச்சிருக்கிறாரு. ஏன்னா உங்க மேல பிசாசுக்கு பொறாம. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டா
உங்களை எங்க அடிச்சா, உங்களுக்கு எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இவ்வளவு போராட்டம். இப்போ இந்த 3 நாட்களும் நீங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் தயவு செய்து மறந்துடாதீங்க. எலும்பு எலும்பு எலும்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே, ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் உங்களுக்காக. மகளே, ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். இனியும் தாமதிக்காதீங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஜீவனை பேசுங்க. உங்களிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட டெபோராளை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதற்கும் அஞ்சாதவளாக, எதற்கும் பயப்படாதவளாக, துணிந்து செயல்படுகிறவளாக. எழும்பு மகளே, எழும்பு. கர்த்தர் உன்னுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இனியும் தாமதம் பண்ணாதீங்க. இனியும் டிலே பண்ணாதீங்க. இனியும் சாட்டு போக்கு சொல்லாதீங்க. நீங்க அப்படியே இருப்பீங்கன்னா உங்களுக்கு பதிலா ஆண்டவர் இன்னொரு டெபோராளை எழுப்பி கொண்டு போய்கிட்டே இருப்பாருங்க. ஆகவே உங்களுக்கு வைத்ததை, உங்களுக்கென்று குறித்ததை நீங்க நிறைவேற்றிதான் ஆகணும். அதுக்கு பிறகு நீங்க சாட்டு போக்கு சொல்லி வேலை இல்லைங்க. அழுது கண்ணீர் வெடுத்து வேலை இல்ல. எழும்புங்க, ஆயத்தப்படுங்க. ஆகவே ஏன் தெரியுமா பிசாசுக்கு உங்க மேல என் மேல காண்டு? யாருக்காவது தெரியுமா ஏன் கோவம்னு தெரியுமா அவனுக்கு? தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்றீங்களா? மெசேஜ்ல டைப் பண்றீங்களா? ஏன்? நம்ம எழும்பிட்டோம். ஓகே, யாரோ பேசிட்டு இருக்கிறீங்க, என்னால கேட்க முடியாதுங்க, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஏன் கோவம்னா ஆதியில யார் இருந்தா? ஆதியில யார் இருந்தா? ஆதாம், ஏவாள். அந்த ஏவாள் அம்மா ஒரு வேலை செஞ்சுட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏவாள் அம்மா பாவம் செய்ததுனால ஆண்டவர் சபிக்கிறாரு. சபிக்கிறது மாத்திரமல்ல, அது ஒரு பாவமாய் மாறிவிட்டது. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே ஆண்டவர் சபிக்கிறாரு. எஸ், டெத். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்குது? பெண்ணுக்கு ஒரு சாபம் விழுது பாருங்க. நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீங்க திருப்பி பார்க்கலாம். ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க திருப்பி பாருங்க. முதலாவது என்ன சாபம் வருது? நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். 2வது, உன்னுடைய ஆசை உன் புருஷனை கொண்டிருக்குமா. 3வது, உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான். இங்க பாருங்க, ஆண்டவர் படைக்கும் பொழுது முதலாவது அழகாதான் படைச்சாரு. அழகாதான் படைச்சாரு. அழகாதான் படைச்சாரு. அவர் புருஷன் உங்களை ஆண்டு கொள்ற மாதிரி படைக்கலங்க. ஈக்குவலா படைச்சாரு, சரிசமமா படைச்சாரு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? வேதனை வந்த பிறகு, பாவம் வந்த பிறகு, அந்த பாவத்தின் சம்பளம், அந்த பாவத்திற்கான கூலி என்னவாச்சு தெரியுமாங்க? முதலாவது நமது ஆசை, ஆண்டவர் மேல இருந்த ஆசை சாபம் வந்த பிறகு எங்க போச்சு? புருஷன் மேல போயிருச்சு, ஹஸ்பண்ட் மேல போயிருச்சு. தயவு செய்து இதை கேட்டுட்டு இருக்க யாரும் தவறா நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க. தவறான ஒரு போதனை போதிக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சு கொள்ளாதீங்க. இது இல்ல மெசேஜ். அதாவது இத நான் எம்பசைஸ் பண்ணி நான் பேசல. இதனால இந்த செய்தியை கேட்டுட்டு போயிட்டு உங்க கணவர் எல்லாம் வெறுங்கன்னு சொல்லி நான் சொல்ல வரல. இன்னும் அதிகமாய் நேசிங்க. அதிகமாய் நீங்க நேசிங்க. உங்க கணவனை நீங்க அதிகமாய் நேசிக்கணும். ஏன்னா ஆண்டவர் தான் ஈக்குவலா படைச்சாரு, சரிசமமா படைச்சாரு. நம்ம செய்த ஒரு தவறு, பிசாசு தந்திரமாய் நுழைந்தது நிமித்தமாய் அந்த பாவத்தின் சம்பளத்தின், அந்த பாவத்தின் விளைவுனாலதான் இன்னைக்கு இப்படி பிசாசு மாற்றி வைத்திருக்கிறான். அதற்காக தான் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு நிறைய பேர் உங்க ஹஸ்பண்ட வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல உங்க குடும்பம் இருக்கு.
ஆண்டவர் இழுக்க வேண்டிய இடத்துல உங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல உங்க மொபைல் போன் இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய சொல்லிட்டு போகலாம். நோட்டீஸ் பாயிண்ட் மை டியர் சிஸ்டர்ஸ், கவனமா கேளுங்க. இது ஒரு விக்கிரகம், இது ஒரு பாவம். அந்த பாவம் வந்தது நிமித்தமாய் ஏவாள் அவருடைய எண்ணமெல்லாம் என் புருஷன் 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 இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி இந்த கரைப்பட்டு போன இந்த உலகத்துல இன்னைக்கு எங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவருக்கு பதிலா யார முதலிடமாய் வைத்திருக்கிறோம்? குடும்பமா, லவரா, மொபைல் போனா, பிள்ளைங்களா, இல்லாட்டி வேற என்ன காரியம்? கர்த்தர் சொல்லுகிறார், அது பாவம், அது சாபம். ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல வேற யாருமே வேற எதுவுமே இருக்கக்கூடாது அன்பு சகோதரிகளே. பிகாஸ் he is a jealous God. ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களிடத்துல சொல்ல பிரியப்படுகிறேன். எங்களுடைய ஊழியத்துல ஊழியம் முடிச்சுட்டு பிரயாணப்பட்டு வரும் பொழுது ஒரு சகோதரனுக்கு நேரிட்ட ஒரு காரியம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மகன், நாங்க தங்கியிருந்த இடத்துல ஒரு ஹோட்டல். அதுல என்ன நடந்துச்சுன்னா, அவங்க சினிமா பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அப்போ நல்ல வாய்ஸ் அவங்களுக்கு. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, அதே மாதிரிதான் அந்த பிரதரும் சொன்னாங்க. அந்த மகன் அழகா பாடினாங்க. இப்ப இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஜஸ்ட் ஒரு பாட்டை பாடினாங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த மகன் போயிட்டு, அவங்க எதுக்கோ மேல போன நேரம் சொல்லி இருக்கிறாங்க, சிஸ்டர் நீங்க அழகா பாடினீங்க, இவ்வளவுதான் சொன்னாரு. சொல்லிட்டு வந்துட்டாரு போல. அடுத்த நாள் ஊழியம் எல்லாம் முடிச்சுட்டு டிராவல் பண்ணி வாரோம். பா, என்னால சொல்லி முடிக்கவே முடியாது. அத வாமிட் பண்றாரு, பல்லெல்லாம் கட்டிப்படுது, கிட்டத்தட்ட ஒரு ஃபிட் மாதிரி. ஓகே, எல்லாம் நடந்து முடிச்சு அந்த பிரதரை கூட்டிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் எடுத்தாங்க. எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, அண்டையோட சரி. டிராவல் முடிச்சு எல்லாம் வந்தாச்சு. பிறகு மகன் அந்த பிரதர்கிட்ட கேட்டோம், ஓகே சிஸ்டர் இப்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நாள் ஒரு கிழமை 2 கிழமை இப்படி போயிருச்சு. நானும் யோசிக்கிறேன், எனக்கு தூக்கமே போகல அந்த 2 வீக்ஸா. ஏன் அந்த மகனுக்கு இப்படி நடக்கணும்? உங்களுக்காக ஓடுறாங்க, என்ன ஊழியம் கொடுத்தாலும் செய்யறாங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆவியானவரே? நான் தலகாணில தலை வச்சு அந்த 2 கிழமையும் திடீர்னு எழும்பி கேட்பேன், ஏன் ஆண்டவரே? ஒரு நாள் கிச்சன்ல நான் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு அட்டி வயிற்றிலிருந்து, என்னுடைய அட்டி வயிற்றிலிருந்து ஒரு சத்தம் எழும்பினது. I am a jealous God. I am a jealous God. அந்த வைராக்கியமா என்னால அந்த சத்தத்தை உண்மைக்குமே அந்த சத்தம் என் காதுல இன்னும் இருக்குது. ஏன் தெரியுமா? அதுக்கு பிறகு வருது சத்தம். என்னை, அதாவது என்ன கிடையாது, ஆண்டவரை என்ன மட்டும் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருந்த ஏன் மகன் இப்படி நார்மலா பேசுறாரு. இப்படி நான் பேசுற மாதிரிதான் பேசுறாரு, சத்தம் கேக்குது எனக்கு. ஏன் பாடல பாடுற மகன், என்ன குறிச்சு பேசுறவன், எனக்காக ஓடுறவன், எப்படி இன்னொருத்தி பாடினத, ஒரு உலக பிரகாரமான பாடலை பாடினவளை பார்த்து அழகா பாடினீங்கன்னு சொன்னா, அந்த சத்தம் சொல்றீங்க. என் ஆண்டவரே, எனக்கு அன்னையில இருந்து இன்னும் வரைக்கும் ரொம்ப பயங்க. ஏன்னா அவர் எரிச்சல் உள்ளவர். அவரை மட்டும்தான் நீங்க நேசிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவரை மட்டும்தான் நீங்க நேசிக்கணும். இந்த உலக ஆசாபாசங்கள், உலக மச்சான், தம்பி, அண்ணா, அக்கா நீங்க நேசிக்கணும். ஆனாலும் ஆண்டவருக்கு மேல நீங்க நேசிக்க கூடாது. சாதாரணமா நீங்க நல்லா பாடுனீங்க சொன்னவருக்கே இப்படி ஒரு கெதினா, யோசிச்சு பாருங்க. அவர்
உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார். நீங்க அவரை அன்பு செய்யணும். நீங்க அவரை ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவரை நேசிக்கணும்னு தான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட சந்ததியை, இப்படிப்பட்ட டெபோராக்களை, உண்மையாய் என்னை நேசிக்கிற டெபோராக்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உண்மையாய் உண்மையாய் கள்ளம் கபடமற்று என்னை நேசிக்கிற சந்ததி எழும்ப வேணும். ஒரு பெண் மணவாட்டிகள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க அவரை உண்மையாய் நேசிக்க? உண்மையாய் உங்க உள்ளத்துல இப்போ நான் கேட்டேனா, நீங்க யார உண்மையாய் நேசிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க யார சொல்லுவீங்க? என்னைய விடுங்களேன், ஆண்டவரே உங்களை பார்த்து கேட்கிறார், அம்மா நீ உண்மையா என்னை நேசிக்கிறாயா? உன் உள்ளத்துல யார நீ வச்சிருக்கிற? ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறார். நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்பா என் ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, ஏன்னா எனக்கு எல்லாமே அவர் தானே செய்யறாரு. என் பிள்ளைய வச்சிருக்கிறேன், என்னை விழுந்து விழுந்து கவனிக்கிறான், விழுந்து விழுந்து என் பிள்ளை தான் என்னைய கவனிக்குது. எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க? இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, இல்ல என் பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, இல்ல அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இது இருக்கு அது இருக்குன்னு எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க எப்போ ஓடி வருவீங்க? அந்த காணாமல் போன மகனை போல அப்பா தூரத்துல இருந்து பார்க்கிறார். தன்னுடைய மகன் ஓடி வருகிறான் என்று சொல்லி ஓடி போயிட்டு கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார். கட்டி அணைத்தது மாத்திரமல்லங்க, முத்தம் கொடுக்கிறார். இதுதான் பிதாவுடைய அன்பு. இதைவிட மேலான ஒரு அன்பு பிதா. நீங்களும் நானும் எழும்ப வேண்டும், ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள சந்ததி எழும்ப வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை உங்களுக்காக எனக்காக இந்த பூமிக்கு கொடுத்தாரு. அவருடைய அன்பை பாருங்களேன். அவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? இனியும் நீங்க சாட்டு போக்கு சொல்ல போறீங்களா? அல்லது இனியாவது நான் எழும்புறேன் சிஸ்டர் நீ எத்தனை பேர் நீங்க முயற்சிக்கிறீங்க? நீங்க முயற்சி செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒரு தடவை எழும்புறீங்க, விழுந்துட்டீங்களா, பரவாயில்ல, நீங்க எழும்புங்க. கர்த்தர் அதனாலதான் சொல்றேன், நான் உனக்கு துணை செய்கிறேன். அவர் உங்க கரத்தை பிடிக்கிறேன்னு சொல்றாரு. நான் உன் வலது பக்கத்துல நிக்கிறேன்னு சொல்றாரு. உங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அவர் பொய் சொல்ல மாட்டாருங்க. அவரை நீங்க உண்மையா நீங்க லவ் பண்ணுங்க. அவரை நீங்க உண்மையாய் நேசித்து பாருங்க. நீங்க அப்படி செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு விரோதமா யாராவது ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னா கூட, ஒரு வார்த்தை சொன்னா கூட, அதாவது நான் சொல்றேன், ஆண்டவரை நீங்க உண்மையாய் நீங்க நேசிக்கும் பொழுது, உண்மையாய் நேசிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது பேசினாலோ ஏதாவது நினைச்சா கூட அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை நீங்க உங்க கண்களாலே பாப்பீங்க அவங்களுக்கு நடக்கிறது. எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. நிறைய சொல்லலாம் டெஸ்டிமனி. ஏன்னா நான் ஆண்டவரை அவ்வளவாய் நேசிக்கிற ஒரு பாத்திரம், அவ்வளவாய் நேசிக்கிறேன். அவரை நான் நிறைய லவ் பண்றேன், நிறைய. பிகாஸ் அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எனக்கு விரோதமாய் பேசின நாவுகளை இந்த நாள்ல நான் என் கண்களுக்கூடாய் நான் பார்க்கிறேன். அத்தனை பேர்களையும், அத்தனை பேர்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இதை நான் பெருமையாக நான் சொல்லலைங்க. ஆண்டவருக்கு நீங்க முதலிடம் கொடுத்து பாருங்க, அவரை நீங்க நேசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய துஷ்டனுடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை தலை நிமிர பண்ணுவார். ஆகவே இந்த பாவம் வந்த பொழுது எல்லாம் ட்விஸ்ட் ஆகுது, எல்லாம் மாறுது.
ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல புருஷன் வாரார். அதாவது நான் ஏவாளுடைய காலத்து பிறகு அவளுடைய அந்த பாவத்துக்கு பிறகு நடந்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புருஷன் வந்த பிறகு அவன் ஆண்டு கொள்ளுகிறான். அதற்கு பிறகு வேதனை வருது. இப்ப இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் சபிக்கிறாரு. சபிச்சுட்டு அவர் அப்படியே விடலங்க. இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். நேத்து இந்த வார்த்தையை நான் சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? எஸ், தம்ஸ் அப் பண்ணி காண்பீங்க. அந்த சர்ப்பத்தை பார்த்து, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். இப்போ தொடங்கி தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பெண்களும் தயவு செய்து அந்நிய பாஷையில நீங்க பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. ஏன்னா நீங்க எழும்ப போறீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் உங்களை முன்குறித்துட்டாருன்னு நல்லா தெரியும். இப்போ தொடங்கி நீங்க பழி வாங்க வேண்டிய நேரம் வந்தாயிற்று. ஆண்டவர் சபிச்சுட்டு சும்மா விடல. என்ன தெரியுமா செய்யறாரு? ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கிடும் என்று சொல்லுகிறார். ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீ இல்லாமல் வித்து இல்லைங்க. ஸ்திரீ இல்லாமல் ஜீவன் இல்ல. பழி வாங்க போகிறார். அவனை பழி வாங்க போகிறார். உன்னை கொண்டு, இந்த வார்த்தை கொண்டு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை கொண்டு, மகளே, தாயே, சகோதரியே, உன்னை கொண்டு பழி வாங்க போகிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று எழுதின அந்த ஆண்டவர் அதுக்காக தான் உன்னை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க பண்ணி இருக்கிறார். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிரு. கர்த்தர் எந்த நேரத்திலும் வந்து இடைப்படுவார். எஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறப்பதற்கு, அந்த மெஸ்ஸியாவை பிறக்க வைப்பதற்கு ஒரு பாத்திரம், ஒரு ஜீவன் தேவைப்பட்டதுங்க. அந்த பாத்திரம் யார் தெரியுமா? ஒரு பெண். ஒரு பெண்ணாலதான் மெஸ்ஸியா அந்த பூமிக்கு வந்தார். ஆகவே அத பிசாசு தெரிஞ்சுக்கிட்டு அநேக வருஷங்களாக, அநேக யுகம் யுகமாக பெண்களை என்ன பண்ணனான் தெரியுமா? சித்திரவதைப்படுத்தினான், சித்திரவதைக்குட்படுத்தினான். பாருங்க, பிசாசுக்கு எவ்வளவு பெண்கள் மேல கோவம்னு சொல்லிட்டு, எவ்வளவு கோபம் பாருங்க. இன்னைக்கும் அவனுக்கு கோபம் இருக்கு. இப்ப கூட கோபம் இருக்குது. ஏன்னா நான் இந்த வார்த்தையை சுமந்து வந்து உங்க மத்தியில பேசிட்டு இருக்கேன் இல்லையா? என் மேல அவனுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். அப்ப நீங்கெல்லாம் என்ன செய்யணும்? எனக்காக, என் குடும்பத்துக்காக நீங்களா ஜெபிக்கணும். ஏன்னா தீர்க்கதரிசனுடைய வேலை ஜீவனை பேச வேண்டும், ஜீவனை கொடுக்க வேண்டும். அப்பதான் நீங்க எழும்புவீங்க. நீங்க எழும்பாத மட்டும், நீங்க எழும்பாத மட்டும் உங்களுடைய குடும்பம், உன்னுடைய திருச்சபை, உன்னுடைய பட்டணம், உன்னுடைய தேசம் பாழாய் போயிரும். தெபோராள் எழும்பினாள். தெபோராள் எழும்பினாள். அந்த பட்டணம் செழித்தோங்கினது. சிறைப்பட்ட பட்டணம் செழித்தோங்கினது. எஸ். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் பெண்களை கொண்டு, உங்களை கொண்டு ஒரு தலைமுறையை ஆண்டவர் எழுப்ப போகிறார். ஒரு பரிசுத்தமான ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்ப போகிறார். எத்தனை பேர் இதை நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்றீங்க? உங்களை கொண்டு, உங்க சந்ததியை கொண்டு ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென் சொல்றீங்களா? ரிசீவ் பண்ணுங்க. அது அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணணும். ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லணும். அப்பதான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றத நீங்க நம்பாட்டி
நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. மோசே ஐயா பிறப்பதற்கு முன் என்ன நடந்துச்சு? குழந்தைங்க எல்லாத்தையும் கொன்னாங்களா? எஸ், எஸ் ஆமேன், எஸ். சேம் அதே பேட்டர்ன் புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம ஹீரோ அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாய் அதே சம்பவம் நடந்துச்சா? எஸ், நடந்துச்சு. நிறைய குழந்தைகளை கொன்னானுங்க. இதே போல இன்றைய காலகட்டத்துல, இந்த நவீன காலத்துல, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல குழந்தைங்களை அழிக்கிறாங்களா, கொல்றாங்களா? எஸ். கேள்விப்படுறீங்களா? எஸ். சமீபத்துல நான் ஒரு நியூஸ பார்த்துட்டு நாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அனுப்புனேன் ப்ரே பண்ண சொல்லிட்டு. அழகான ஒரு குழந்தைங்க, சபி, பிறந்து 2 நாள். எப்படிதான் அவங்களுக்கெல்லாம் உள்ளம் வருமோ தெரியல. ஒரு வயல் வெளியில கொண்டு போயிட்டு அந்த தாய் அந்த குழந்தைய போட்டுட்டு போயிட்டா. பிள்ளை கத்திக்கிட்டு இருக்குதுங்க. அந்த கத்துற சத்தத்துக்காவது ஒரு இரக்கம் வந்திருக்காது அந்த தாய்க்கு. எஸ். இதே போல நிறைய அழிக்கிறாங்க என்ற பேர்ல நிறைய அபார்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. கருக்கலைப்பு நிறைய நடந்துட்டு இருக்குது. ஏன் தெரியுமா? யார் வந்துருவாங்கன்னு தெரியும் பிசாசுக்கு. கடைசி கால சந்ததி எழும்பிருன்னு சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் தேசங்கள்ல பஞ்சம், பட்டினி, வறுமை இதெல்லாம் போட்டு இத ஒரு சாட்டா வச்சு, இத ட்ரெண்டிங்கா வச்சு, ஒரு பிள்ளைக்கு மேல வேணாம், ஒரு பிள்ளை போதும். தற்சமயமே 2வது பிள்ளை உண்டாகிருச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்க? அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அவனுக்கு நல்லா தெரியும், பிசாசுக்கு நல்லா தெரியுங்க. ஏன்னா அந்த ஜீவன், இந்த ஜீவனுக்குள்ள இருந்து பிறக்க போற அந்த சந்ததி என்ன செய்ய போகணும் அவனுக்கு நல்லா தெரியும். ஆகவேதான் எல்லா பெண்களுடைய கண்களையும் கட்டி மாயவித்தை காட்டி கொண்டிருக்கிறான். நிறைய வாலிப பிள்ளைங்க, ஸ்கூல் போற பிள்ளைங்க தவறான காரியங்களை ஈடுபட்டுட்டு கன்சீவ் ஆகிட்டு குடும்பத்துக்கு தெரியாம, சமுதாயத்துக்கு தெரியாம அபார்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த புனித தன்மையை பிசாசு குலைத்து போட்டு கொண்டிருக்கிறான். அதை அசுசிப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? பெண்களை இழிவுபடுத்த வேண்டும், பெண்களை அழிக்க வேண்டும். அவனுக்கே அந்த கொஞ்சம் அந்த வாள் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கிற அவனுக்கே அவ்வளவு பெரிய திமிருனா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் எதற்காக? எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் ஆண்டவருக்காக. ஏன் நீங்க எழும்ப கூடாது? ஏன் தெபோராளை நீ எழும்ப கூடாது? ஏன் மகளை நீ எழும்ப கூடாது? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். உன்னிடத்திலிருந்து பரிசுத்த வித்து எழும்ப வேண்டும். உன்னுடைய சமுதாயத்திலிருந்து பரிசுத்த தலைமுறை எழும்ப வேண்டும். அதற்கு நீ எழும்பணும், நீ ஆயத்தப்படணும். நீ எழும்ப வேண்டும், நீ ஆயத்தப்பட வேண்டும். கடைசி கால தலைமுறை, கடைசி கால கர்த்தரின் சேனை வரப்போகிறது என்று அவனுக்கு நல்லா தெரியுங்க. ஆகவேதான் எனியாவ் எழும்பிட்டாங்க, எழும்பிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இனி ஒரு சந்ததி, இனி ஒரு சேனை எழும்பக்கூடாது என்று அவன் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். விடாதீங்க, விடாதீங்க சகோதரிகளே, விடாதீங்க பெண்களே. அவனை நீ பழி வாங்க வேண்டும், அவனை நீ பழி வாங்க வேண்டும். ஒன்றும் அறியாத அந்த உயிர்கள், ஜீவன்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கலாம், ஆண்டவரை நோக்கி முறையிட்டுக் கொண்டிருக்கலாம். ஒரு சமயம் ஒரு தீர்க்கதரிசி இதை சொன்னார். ஒன்றும் அறியாமல் அழிந்து போன அந்த மோசேயுடைய காலத்துக்கு முன்பதாய் இறந்து போனாங்க இல்லையா அந்த பச்சிளம் குழந்தைகள், சேம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாய் இறந்து போன அந்த குழந்தைகள்
அவங்களுடைய சத்தம், அவனுடைய அழுகுரலின் சத்தம் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டு இருக்கிறதா. இந்த அபார்ஷன் பண்றாங்க இல்லையா, கருக்கலைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குங்க. அந்த வித்துக்கு அந்த ஜீவன் ஆண்டவரை நோக்கி முறையிடுமா, ஏன் நான் என்ன செஞ்சேன், என்னை ஏன் அழிச்சாங்க, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஜீவன் ஆண்டவரோட பேசுமா. அன்பு மகளே, அன்பு சகோதரியே, நீ எழும்பாத மட்டும் உன்னுடைய சமுதாயம் பாழாய் போகும், உன்னுடைய இனம் பாழாய் போகும். கடைசி கால தலைமுறை, கடைசி கால சேனை எழும்ப கூடாத படிக்கு பிசாசு என்னுடைய கண்களை கட்டி கொண்டிருக்கிறார். உன்னுடைய கண்கள் உள்ள செதில்களை எடுத்து போடு. உன்னுடைய ஆவிக்குரிய கண்களினாலே நீ பார், கண்களை திறந்து உன்னை சுற்றிலுமாய் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பச்சிலம் குழந்தைகள், ஒன்றுமறியாத ஜீவன், நான் என்னப்பா செஞ்சேன், நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் கொண்டாங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறதா. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்ப வேண்டும். இப்படி அநியாயம் பண்ணுகிற தாய்மார்களுக்கு நீ நன்மை செய்தியை நீ சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியில நிறைய சகோதரிகள் எத்தனையோ பிரச்சனையோடு இருக்கிறாங்க, எத்தனையோ கண்ணீரோடு இருக்கிறாங்க. வெளியில சொல்ல முடியாத வேதனை, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், பாரங்கள். இன்னும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இன்னும் ஏன் தலைவலிக்கு, ஏன் வயிற்று வலிக்கு இன்னொரு ஊழியக்காரத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? நீ எழும்ப வேண்டும், நீ எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எழுந்து புறப்பட்டு போ, நீ எழுந்து புறப்பட்டு போ. உன்னை போல இருக்கிற பெண்களை நீ ஆயத்தப்படுத்து, உன்னை போல இருக்கிற பெண்களை நீ ஆயத்தப்படுத்து. நீ போன பாதையை அவர்களுக்கு சொல்லி நீ அவர் பக்கமாய் திருப்ப வேண்டும். வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததியை நீதான் எழுப்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களுடைய பர்சனல் லைஃப கூட சொல்ல முடியாம யாரையும் நம்ம இந்த உலகத்துல சொல்ல முடியாதுங்க. சமீபத்துல ஒரு சகோதரி என்ன தொடர்பு கொண்டாங்க. அவங்க என்கிட்ட பேசிருக்காட்டி அடுத்த நிமிஷம் அவங்க சூசைட் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவருங்க. எப்படியோ அவங்க என் மொபைல் நம்பரை எங்கேயோ பார்த்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க ஜீவனை கொடுக்கிறவளாய் மாற வேண்டும், ஜீவனை கொடுக்கிறவளாய் நீ மாற வேண்டும். இன்னும் குடும்ப பிரச்சனை, இன்னும் சூழ்நிலை பார்த்து நீ சாட்டு போக்க சொல்லாதே. அழிந்து போகிற பெண்களுக்காக நீ ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஜீவனை பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பு தெபோராளே, எழும்பு. அவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற சந்ததி எழும்பு. விழுந்து போன உங்க கூடாரங்கள், விழுந்து போன உங்க குடும்ப வாழ்க்கை, உடைந்து போன திருச்சபைகளை ஆண்டவர் என்ன தெரியுமா செய்ய போகிறார்? வேறொரு மூணாவது மனுஷனையோ மனுஷியோ கொண்டு எழுப்ப போக மாட்டாரு. உன்னை கொண்டுதான் எழுப்ப போகிறார். உன்னை கொண்டுதான் ஆண்டவர் எழுப்ப போகிறார். திருச்சபைகள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. குடும்பங்கள் டிவோர்ஸை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்கெல்லாம் டிவோர்ஸ். மாமியார் சரியில்லைனாலும் டிவோர்ஸ்க்கு போறாங்க. புருஷன் என்ன நேசிக்கலன்னு சொன்னாலும் டிவோர்ஸ்க்கு போறாங்க. அவர் நேசிக்கிறாரோ இல்லையோ, நீ முதலாவது நேசி. இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க நம்ம சமுதாயத்தை சுற்றி. சமுதாயத்துக்கு நம்ம ஏன் ஓடுறோம்? நம்ம வீட்டு பக்கத்துல பாருங்களேன்,
சிலர் பேசவே மாட்டோம். பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், பேசுறேன் என்ற பேச்சுல வீணான பேச்சுகளை நீங்க பேசக்கூடாது. நீங்க யாரும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களும் இனி நீங்க செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருக்காக மாத்திரம்தான் செலவிடணும். இனி நீங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்களும் ஆண்டவருக்காய் பேசுகிற பேச்சுக்களா இருக்கணும். இந்த கிழவிகளை போல அரைச்ச மாவை அரைச்சுக்கிட்டு பழைய பாட்டை பாடிட்டு திரும்ப நீங்க பழைய அந்த பண்டிகை குளிப்பாட்டிட்டு தண்ணியில கொண்டு போய் விட்டா என்ன நடக்கும்? குளிப்பாட்டி அழகா தொடச்சு விட்டா என்ன நடக்கும்? திரும்ப சேத்துலதான் போயிட்டு விழுலையா? அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழாதீங்க. ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு பெண்ணாய் வாழ நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே நீங்க தான் அந்த மூத்த தலைமுறை. நீங்க எழும்புங்க. நீங்க எழும்பும் பொழுது நமக்கு பின்னாடி வருகிற சந்ததி நம்மளை ஃபாலோ பண்ணி ஒரு பலத்த சேனையாய் வரும், ஒரு பலத்த ஜாதியாய் வரும். ஆகவே நீங்களும் நானும் முதலாவது அவருக்காக எழும்பி ஓடுவோம். அவருக்காக அந்த தெபோராள் எழும்புனா இல்லையா? இனி யாரும் எழும்ப போறதில்ல, நான் எழும்புறேன்னு சொல்லிட்டு தெபோராள் துணிச்சலா எழும்புனா. அவங்க வேற எதையும் பார்க்கலங்க. எனக்கு தாளந்து இல்ல, எனக்கு படிப்பு இல்ல, எனக்கு பட்டம் இல்ல, அவங்க அதெல்லாம் பார்க்கல. நான் எழும்புகிறேன். எழும்புனா யுத்தத்தை வென்றாள், இஸ்ரேலுக்கு தாயாய் மாறினாள். ஆகவே நீங்க எழும்புங்க. என்ற நாள்ல எழும்புங்க. நான் இன்னைக்கு முடிவு பண்றேன். கடைசியா உங்களுக்கு ஒரு ஆல்டர் நான் கொடுக்கிறேன், ஒரு அழைப்பை நான் இப்ப கொடுக்கிறேன். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல எல்லாரும் ஜெபசிந்தையோடு கூட, எஸ், ஜெபசிந்தையோடு கூட உங்க பைபிள் நோட் புக் எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. வச்சுட்டு உங்க இருதயத்துல நீங்க ஒரு கைய வச்சுக்கலாம். அது வலது கையா இருக்கட்டும், இடது கையா இருக்கட்டும், எந்த கையினாலும் பரவாயில்ல. அல்லது நீங்க கைய தூக்கி கொள்ளலாம். இப்படி இருக்கிற நேரத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். உங்களிடத்திலே அதை செய்ய கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன காரியம் சொல்றாருன்னா, எவள் ஒருத்தி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எவள் ஒருத்தி தன்னுடைய முன்னான வாழ்க்கையை எல்லா கசப்பையும் மறந்து இப்போ கர்த்தருக்காக நான் அவருடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாளோ, எல்லா உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் சம்பவங்களையும் மறந்து எவள் ஒருத்தி என்னுடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறாளோ அவளை கர்த்தர் அழைக்கிறார். அவளை கர்த்தர் அழைக்கிறார். நீங்க நிக்கிற இடத்துல அப்படி நீங்க அவருக்கு உங்களை சரண்டர் பண்ண போறீங்கன்னா, அர்ப்பணிக்க போறீங்கன்னா, இது வேடிக்கையான ஒரு விஷயம் கிடையாது. அன்பு சகோதரிகளே, கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த திருச்சபையில எல்லாம் ஆல்டர் கால் கொடுப்பாங்க இல்லையா? கடைசியா யார் யாரெல்லாம் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிற வாங்கன்னு சொன்னா எல்லாம் ஓடி வருவாங்க. 10 11 எல்லாரும் ஓடி வருவாங்க. கடைசியா ஊழியக்காரன் பாஸ்டர் ஜெப நாட்களை நியமிப்பாரு, ஜெபத்தை போடுவாரு. நாளைக்கு 10 மணிக்கு வாங்க சிஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 மணிக்கு வாங்க சிஸ்டர்னா 2 பேர் தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. 10 பேர் அர்ப்பணிச்சிருப்பாங்க, 2 பேர் தான் இருப்பாங்க.
கேட்டா சாட்டு போக்கு. ஹஸ்பண்ட் அனுப்ப லேட் ஆயிடுச்சு பாஸ்டர், 3 வீல் இல்ல பாஸ்டர், பஸ் இல்ல பாஸ்டர், வயிறு சரியில்லை பாஸ்டர், காய்ச்சல் பாஸ்டர். இந்த பருப்பு இங்க வேலை செய்யாது, இனி வேலை செய்யாது. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு எனக்கு தேவையில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலப்பையிலே நீ கையை வைத்து விட்டால், கலப்பையிலே நீ கையை வைத்து விட்டால் நீ திரும்பி பார்க்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவன் ஒருவன் என் சிலுவையை சுமந்து என்னை நோக்கி வருகிறானோ, என்னை நோக்கி வருகிறாளோ, அவளை நான் எடுத்து உபயோகிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், அப்படி அர்ப்பணிக்கிற பாத்திரங்கள், நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் உண்மையாய் அர்ப்பணிக்கிற பாத்திரங்கள் மாத்திரம். ஆண்டவருக்கு குவான்டிட்டி தேவையில்ல, 50 பேர் 100 பேர் தேவையில்ல, அவருக்கு ஒரு பாத்திரம் போதுங்க, ஒரு பாத்திரம் போதும். ஆகவே இந்த இன்ஸ்பிரேஷனை ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து முழங்கால் படியிடுங்க, முட்டி போடுங்க. இல்ல ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்காக இனி உங்க சிலுவையை நான் சுமக்க ஆயத்த. எனக்காக நீங்க வைத்த அந்த டெபோராளின் அந்த அபிஷேகத்தோடு கூட நான் சுமந்து செல்ல நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற மகள்மார்களே, சகோதரிகளே, வாலிப பிள்ளைங்களே, ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி வந்து முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். எஸ் எஸ், இது உங்களுக்கான நேரம். எஸ், இனியும் தாமதிக்காதே, இனியும் தாமதிக்காதே. எஸ், அன்று நான் என்னை முழு நேர ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது பிரத்யட்சமாய் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஊழியக்காரன் மூலமாக, தீர்க்கதரிசியின் மூலமாய் என்னோடு பேசினார். நான் அந்த இடத்துல நின்று நான் 3 காரியங்களை நான் ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நான் முழு நேர ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆனால் எங்களுக்கு எதுவுமே இல்ல, இதை விட்டுட்டு வந்தா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. என் கணவன் தொழிலை விட்டுட்டு வந்தா நாங்க எங்கப்பா போவோம்? எனக்கு பிறக்க போற குழந்தை, அவளுக்கு தேவைகள் நிறைய இருக்கும், ஸ்கூலுக்கு போடணும், மற்றது என் குடும்பத்தை பார்க்கணும் இப்படின்னு சொல்லி நான் மனசுல நினைச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த தீர்க்கதரிசினூடாக ஆண்டவர் பேசினார். மகளே, மகளே, இன்னும் நீ எத்தனை தடவை சான்ஸ் கேட்டுட்டு இருப்ப, நீ இன்னும் எத்தனை தடவை கேள்வி கேட்டு கொண்டிருப்ப. நீ உன்னை முழுவதுமாய் நீ ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது பிரத்யட்சமாய் ஆண்டவர் இப்ப நான் சொன்ன காரியத்தை இப்படியே அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசினார். நீ முழுவதுமாய் உன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது உன்னையும் உன் புருஷனையும் உனக்கு பிறக்க போற குழந்தையும் உன் சந்ததியும் நான் பார்த்து கொள்ளுவேன். எஸ், இதே சத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்க காதுகளிலே கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்ட அந்த கணம் நான் தூக்கி வீசி எறியப்பட்டு கதறினேன். இருதயத்துல நினைச்சத கூட என் தேவன் பார்த்துட்டாரே. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் பிச்சை எடுக்க விடலைங்க ஆண்டவர். என்னை என் குடும்பத்தை பிச்சை எடுக்க விடலைங்க. கணத்துக்கு மேல கணம் அவருக்காக ஓட கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறாரு. எங்களுக்கு நிறைய ஆசபாசங்கள் இருக்குதா, எஸ், ஆனாலும் அது எல்லாவற்றையும் நாங்க எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அறைந்தோம்.
எங்களுடைய எல்லா எங்களுடைய படுக்கைகள், எங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் நாங்க கொடுத்துட்டோம். எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நானும் என் கணவருமாய் ஒரு தேசத்துக்கு நாங்க புறப்பட்டு போன ஊழியத்துக்காக. அந்த ஊழியக்காரர் சொன்னா, ஆண்டவர் சொன்னாங்கன்ட்டுன்னு எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, இந்த அர்ப்பணிப்புக்காக உங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் என்று சொன்னார். நிச்சயமா எனக்கு தெரியுங்க, எங்களுக்கு பேர் புகழ் வேணாம் இந்த பூமியில. அவருடைய பெயரை நாங்கள் இந்த பூமியில நிலைநாட்ட வேண்டும். கர்த்தருடைய அழைக்கிறார், கர்த்தருடைய அழைக்கிறார். எழும்பு தேவோராலே, எழும்பு. அழுது போய் கொண்டிருக்கிற இந்த பட்டணத்துக்காக, தேசத்துக்காக, அநேக பெண்களுக்காக நீ எழும்பாவிட்டால் வேறு யார் எழும்புவா? நீங்க எழும்பாவிட்டால் வேற யார் எழும்புவாங்க? எத்தனையோ செய்திகளை நீங்க கேட்டிருக்கிறீங்களே, எத்தனையோ ஊழியக்காரங்க கிட்ட உங்க தலையை கொடுத்திருக்கிறீங்களே. இன்னைக்கு நீங்க முழங்கால் படியிடுங்க, உண்மையாய் அர்ப்பணிங்க. கர்த்தர் அவருடைய அக்கினி உங்களுடைய தலையிலே ஊற்ற போகிறார். நான் கேரண்டி பண்ணி நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட அக்கினி ரதங்களை இதோ உங்களுக்கு முன்பதாய் அனுப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், எத்தனை சகோதரிகள் அந்த அக்கினி ரதத்திலே ஏறி அவருக்காக புறப்பட ஆயத்தமாயிருக்கிறீர்கள்? சேனையே, 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 எழும்பு, எழும்பு, நீ புறப்படு, புறப்படு. அந்த அக்கினி ரதத்துல ஏறி வா, ஏறி வா. ரேகலா ரபா கதலா ரபாசே யலக ரமா கதலா ரபா. அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்கள் மீது இதோ, இதோ, இதோ கர்த்தருடைய கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்க அவர்களை அபிஷேகம் பண்ணுறீங்க ஆண்டவரே, அவர்களை நீங்க டச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதோ அக்கினியை போன்ற அக்கினி தழல்கள் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் அந்த அந்த ஹீட்டை தாங்க முடியாமல் இதோ உங்க உள்ள கால் தொடங்கி உச்சன் தலை முதல் உங்களை இனம் புரியாத ஒரு வியர்வை, ஒரு வேர்வை, ஒரு அக்கினி தழல் உங்களை மோண்டு கொண்டிருக்கிறது. எஸ், 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 யூ ஆர் அப்பாயிண்டட். நீ அவருக்காக அழைக்கப்பட்ட பாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிமாக்கலா ரபகதல, விடாத, விடாத, விடாத. ரிமாக்கலா ரபகதல ரபபாபா, ரிமாக்கலா ரப. தெபோராலே, தெபோராலே, எழும்பு, நீ எழும்பு. ரிமாக்க ரபகதல ரபகதல ரபா, ரிமாக்க ரபகதல ரமஷே. பேசுங்க, அந்நிய பாஷையில நீங்க பேசுங்க. கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய அறைகளிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ நிற்கிற இடத்திலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் நிப்பாட்டினாலும் நீங்க நிப்பாட்டாதீங்க. இந்த கடைசி நாள், இந்த கடைசி நாள்ல கர்த்தர் உங்களை எழுப்புகிறார், கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். கழுகை போல, ஒரு கழுகை போல உயர, 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 சட்டைகளை அடித்து உயர எழும்ப பண்ணுகிறார் உன்னை. ரிமாகலா ரபகதலா ரபா, ரேகா ரபகதலா ரமகதலா ரபா ஷேகே. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. எஸ், எஸ், எஸ். கர்த்தர் தொட்டுக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் தொட்டுக்கொண்டு இருக்கிறார். எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே. ரூபவதியே, நீ எழும்பு, எழும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சிறைப்பட்டு போன நாட்கள் போதும்.
நீ ஒடுங்கின நாட்கள் போதும். எழும்பு, எழும்பு. இன்றைக்கு ஆண்டவர் யூதராஜ சிங்கத்தின் பிள்ளையாய் உன்னை மாற்றுகிறார். ஒரு சிலருடைய இந்த கரங்கள் சிங்கத்தினுடைய கரங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எஸ் எஸ் யூதராஜ சிங்கம், யூதராஜ சிங்கம் உன் நடுவிலே கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். அதே அனாயிண்டிங், அதே வல்லமை இதோ இதோ உனக்குள்ளாய் ஊடுருவி பாய்கிறது மகளே. உன்னை உன்னை சாதாரண சிங்கத்தின் பிள்ளையாக அல்ல, யூதராஜ சிங்கத்தின் பிள்ளையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Receive it, receive it, receive it. Remakalabo yalaramo yes mekarabanturabashe likaramagadalarabashi rikalaramagadalama. Yes, yes, yes. You pour out your power. You pour out your power. Rekarabagadaraba. நிறைய பேர் அவருடைய வல்லமையை இப்பொழுதே நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. Yes, yes, yes. Receive it, receive it, receive it. Rekarabagadaraba. சேனையே எழும்பு, கடைசி கால சேனையே நீ எழும்பு. Rekalabarabagadalaraба. Oh, les vakaramantoro. Remakaraba. நீ பேசு, நீ பேசு, பேசிக்கொண்டே இரு. நேரத்தை பார்க்காத, இது வேடிக்கை பார்க்காத. ரேகாலாரபா. கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். லேகாராபகதலரமஷே. எஸ், அந்த வைராக்கியம், கர்த்தரை பற்றுகிறதான அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ரேகாலாரபகதலரமஷே. Yes, yes. Rikalara magadala rabagadala raba. Yes, mehentoromoshe. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீங்க மட்டும் போதும்பா, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. இனி எனக்கு நீங்க மட்டும் போதும்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் போதும்பா, நீங்க மாத்திரம் போதும்பா. எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எஸ், அப்பாவை பார்த்து நீங்க சொல்லுறீங்களா? எஸ் மஹாந்தரோமோஷே கேரியாந்தரலரவா. ஓரமோஷே கரபந்தரலரபகரபதோ. அவருடைய கழுகை போல உன்னை எழுப்புகிறார். ஒரு கழுகை போல சிறகடித்து நீ பறக்க வேண்டும் என்று கர்த்தருடைய எழுப்புகிறார். உன்னை உயரங்களில் உன்னதங்களில் பறக்க செய்கிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? அர்ப்பணிக்கிறீங்களா? பசியோ பட்டினியோ நிர்வாணமோ அப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீங்க மட்டும் போதும் டாடி, உங்க அன்பு போதும் டாடி. எத்தனை மகள் நீங்க சொல்றீங்க அப்பா? அப்பா ஒரே வாஷே கரபா
சிங்கத்தின் பிள்ளையா, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். எஸ், அவனை அழிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். Receive it. சொல்லுங்க, எஸ் லார்ட், எஸ் லார்ட். சிங்கத்தின் பிள்ளையாய் நீங்க என்னை மாற்றி இருக்கிறீங்க. சொல்லுங்க, சிங்கத்தின் பிள்ளையாய். ஓ ராகா ராபா காதா ராபா. கர்த்தர் இப்பொழுது அவருடைய வல்லமையை அனுப்புகிறார். சாத்தானை அழிக்கக்கூடிய, சாத்தானை வெட்டி வீழ்த்தக்கூடிய அந்த வல்லமையை, அந்த வல்லமையை, அந்த பவர். Yes, receive it, receive it, receive it, receive it, receive it. Reka rabagadala rababababa. Reka rabagadala rababababa. கர்த்தர் உன்னை கொண்டு வெட்டி வீழ்த்த போகிறார். உன்னை கொண்டு மகளே, உன்னை கொண்டு பழி வாங்க போகிறார். உன்னை கொண்டு தான் பழி வாங்க போகிறார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எஸ், ஓ ரேமாகாராபா. எஸ் ஹோலி, எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ், அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உன் நடுவிலே வந்திருக்கிறார். எஸ், ஹோலி காராபா. எஸ், ஹோலி காராபா பாபா. ஹோலி மக்களா ராபா பாபா. உன்னை ஆட்டி படைத்த எல்லா சர்ப்பத்தின் கிரியைகளையும் இப்பொழுது கர்த்தர் சுட்டரிக்கிறார். ஒரு சில பெண்களுடைய வயிற்றில ஒரு பெரிதான வலி. எஸ், எல்லாவற்றையும் இப்பொழுது வாதி பொண்ணு. எஸ் பக்கா ராபா காதா ராபா. எஸ் அக்கா ராபா. எஸ், கர்த்தருடைய கரம் உன்னுடைய வயிற்று பகுதியை தொட்டுக் கொண்டிருக்கிறது. எஸ், நிறைய பெண்களுக்கு கற்ப சம்பந்தமான வலிகள். கர்த்தர் கரத்தை நீட்டுகிறார். கர்த்தர் கரத்தை நீட்டுகிறார். ரோகோ ரோபோஷே ரிகலா ராபகாதலா ராமாஷே. எஸ், அவருடைய வல்லமை, அவருடைய அக்கினி சுட்டரிக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக எந்த ஒரு வல்லமைக்கும் இடமில்ல. அவருக்கு முன்பதாக மலைகளும் மெழுகு போல உருகுமே. எல்லா அசுத்த கிரியைகள், எல்லா அசுத்த வல்லமையை அழிந்து போ, சுட்டரிக்கப்படுவதாக, சாம்பலாய் போவதாக. கர்த்தருடைய கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஓ ராகா ராபா காதா ராபா. ரிகலா ராபா காதா ராபா. எஸ், எஸ், சொல்லுங்க, நீங்க போதும் ஆண்டவரே. இனி எனக்கு நீங்க போதும். இனி எனக்கு நீங்க போதும் அப்பா. இனி எனக்கு வேற எதுவுமே வேணாம். எஸ், oh, thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Father. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்கி கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கப்பா. எஸ், எஸ், ஆவியானவரே, ஆவியானவரே, அப்பா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. Thank you Jesus. Thank you Father. Thank you Lord. Thank you Lord. Yes Lord.
Thank you, Holy Spirit. Thank you. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். எஸ், கர்த்தர் அநேகரோடு இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேக பிள்ளைகளோடு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிறதை கவனமாய் கேள், கவனமாய் கேள். எஸ் Jesus. Yeshua. Yeshua. Jesus. Jesus. Thank you. Thank you. அப்பா, உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனையை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க ஆண்டவரே. இந்த சேனையை தான் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க ஆண்டவரே. எதற்கும் அஞ்சாத, எதற்கும் பயப்படாத இந்த சந்ததியை தான் நீங்க தேடிக்கொண்டிருந்தீங்க ஆண்டவரே. இதோ அர்ப்பணித்திருக்கிறோங்கப்பா, அர்ப்பணித்திருக்கிறாங்க. நீங்க தொடர்ந்தவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்க கரத்தை நீட்டி அவர்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. இவர்களை கொண்டு நீங்க எதை செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நீங்க செயல்படுத்துங்கப்பா, செயல்படுத்துங்கப்பா. இனியும் நாங்கள் தாமதிக்க மாட்டோம் ஆண்டவரே. இனியும் நாங்கள் தாமதிக்க மாட்டோம் ஆண்டவரே. உங்களுக்காக ஓடுவோப்பா. உங்க பாரத்தை நாங்க சுமப்போம்ப்பா. உங்க சிலுவையை நாங்க சுமப்போம்ப்பா. எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்க டாடி, எங்களை நம்புங்கப்பா. இதோ உங்கள் மகள்மார் சொல்றாங்க ஆண்டவரே, என்ன நம்புங்கப்பா. எஸ், எஸ் அப்பா, எங்களை நம்புங்க, எங்களை நம்புங்கப்பா. இனியும் நாங்க சாட்டு போக்க சொல்ல மாட்டோம். இனி உங்களுக்காக எழும்புவோப்பா. இனி உங்களுக்காக நாங்க ஓடுவோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. இனி நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா. நீங்க மாத்திரம் போதும் அப்பா. விசேஷ விதமாய் இன்று நாள் அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நான் தூரத்திலே இருந்தாலும், நான் பார்க்காவிட்டாலும், உங்களுடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அன்று உங்களுக்கு முன்பதாய் அர்ப்பணித்த இந்த பாத்திரத்தை பார்த்து இதுவரை நீங்க நடத்திட்டு வந்திருக்கிறீங்கப்பா. நான் சொன்ன வார்த்தைக்காக அல்ல ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்ற வார்த்தைக்காக அவங்க முழங்கால் படிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. கைவிட்டுறாதீங்க டாடி, கூடவே இருங்கப்பா. அவங்க உங்க சிலுவையை சுமப்பேன்னு சொல்லி இருக்கிறாங்க. கூடவே இருங்க டாடி. அவங்க தேவைகள் உடைய எல்லா பாரங்களையும் நீங்க சுமந்து கொள்ளுங்கப்பா. அப்பதான் ஆண்டவரே அவங்க ஃப்ரீயா அவங்களுக்காக ஊழியம் பண்ணலாம். அவங்க எல்லா காரியங்களையும் நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. எஸ், தேங்க்யூ அப்பா. நாங்க நம்புறோம் ஆண்டவரே, நீங்க எங்களை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொல்லி. நீங்க வாக்கு கொடுத்தவர், நீங்க வாக்கு மாறவே மாட்டீங்கப்பா. தேங்க்யூ,
Thank you, Holy Spirit. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிலரோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தயவு செய்து இந்த 3 நாட்களோடு பெற்றுக்கொண்ட காரியங்களை புதைச்சிடாதீங்க சகோதரிகளே. கர்த்தர் அழைத்த அழைப்பிற்கு உண்மையாயிருங்க, உண்மையாய் ஓடுங்க. உடைய சாட்சிகளை நீங்க தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பதான் நம்மளுடைய பிரேயர் டீம் இன்னும் அதிகமாய் உங்களுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த முடியும். ஏன்னா நீங்க தெரியப்படுத்தாட்டி எங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சு. யாருமே ஒண்ணுமே சொல்றீங்க இல்லையே. தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் ஒருபோதும் தடைப்படாது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நான் கடைசியாக நம்முடைய ப்ரொடெக்ஷன் பிரேயர்க்காக அன்பு மகள் லெனோராவை நான் அன்போடு அழைக்கிறேன். இப்பொழுதும் நாங்கள் வலது கரங்களை தலை மீது வைத்து ப்ரொடெக்ஷன் பாடலை பாடுவோம். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஜெப ஆவியால் நிறைந்துள்ளேன், ஜெப ஆவியால் நிறைந்துள்ளேன், ஜெப ஆவியால் நிறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் எங்களை ஒவ்வொருவரையும் மூடி முத்திரையிடுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. Thank you. Good night and God bless you.